ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ, நம்ம எதை பற்றி ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டு இருக்கோமோ, எதை பற்றி ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்கோமோ அதுவாகவே நம்ம ஆவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட எண்ணங்களை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கும் போது, நம்மளை பற்றி நம்ம பாசிட்டிவாக பேசும்போது நம்மளோட லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை டெய்லி நம்ம காலையில் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் நடந்த எல்லாமே நல்லதாக இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஆல் இஸ் வெல் இன் மை லைஃப், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட்னு சொல்லலாம். ஸோ என் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆல் இஸ் வெல் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நல்லதாக இருக்குது, ஸோ இந்த டேயோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ அப்ரிஷியேட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் தி டே. இந்த டே எனக்கு கிடச்சிருக்கு, ஸோ இந்த டேயோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், நான் ரசிக்கிறேன், நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அப்ரிஷியேட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லணும். ஓகே, அந்த தேர்ட் சென்டென்சஸ் உண்மையிலேயே நமக்கு எது முக்கியமோ அதில் கவனம் செலுத்தினா நம்மளால் லைஃப்பில் சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஒன் அட் அ டைம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு வேலையை நம்ம ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ட்ரூலி எசென்ஷியல். எது முக்கியமானதோ, உண்மையிலேயே எது முக்கியமானதோ அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் இன்னைக்கு டேல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ட்ரூலி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ், லைஃப்ல எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை சமாளிக்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த தைரியம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் எனி சேலஞ்ச். எந்த மாதிரியான ஒரு சேலஞ்சாக இருந்தாலும், ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம், ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் எனி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், நம்மளோட ரியாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் எப்போதுமே. அப்போ தான் நம்மளால் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அதை எப்படி சொல்கிறதுனா, ஐ எம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், நம்ம லைஃப்பில் நிறைய கற்றுக்கிறதுக்கும் மேலும் போகிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நம்ம ப்ராப்பராக வெல்கம் பண்ண கற்றுக்கணும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வெல்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் அண்ட் க்ரோ. கற்கவும் வளரவும் எனக்கு வரும் வாய்ப்புகளை நான் வரவேற்கிறேன், நான் அதை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ வெல்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் அண்ட் க்ரோ. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் மை கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ். எனக்குன்னு ஒரு சர்டன் செட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது, எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குது, சில டிசைர்ஸ் இருக்குது, சில ஆசைகள் இருக்குது. ஸோ அதை நான் எப்போதுமே கைவிட மாட்டேன், அதுக்காக நான் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன், அதுக்காக நான் தொடர்ந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் மை கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ். ஸோ இந்த 7 அஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.